ஸோ அடுத்த ஒரு வேவ் ஃபங்க்ஷன் பாருங்க. ஸோ இதுலேயும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆர் பவர் எல் அப்படிங்கிற இடத்துல என்ன இருக்கு, ஆர் ஸ்கொயர். அப்போ எல் வந்து 2ங்களா. அடுத்தது எஃப் ஆஃப் ஆர், ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர், ஆரில் ஒரு ஃபங்க்ஷன் வரல, அப்போ அது 0. அப்படின்னா அந்த இடத்துல ஆரோட மேக்ஸிமம் பவர் n மைனஸ் எல் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு என்னன்னு போட்டுறீங்க 0. எல் எவ்வளான்னு கிடச்சிருச்சு 2. L2னா அது என்ன சப்செல், டி சப்செல். ஸோ n மைனஸ் 2 மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0, n மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 0, n இஸ் ஈக்குவல் டு 3. அப்போ இந்த வேவ் ஃபங்க்ஷன் எதை குறிக்குதுன்னா 3D சப்செல் அல்லது 3D ஆர்பிட்டால். இது 3D எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயரா, 3D எக்ஸ் ஒய், அதுவும் சொல்ல முடியும். பட் அதுக்கு இன்னும் கொஞ்சம் மேத்தமெட்டிக்ஸ் நம்ம பார்க்கணும். அதை வந்து நம்ம குவாண்டம் கெமிஸ்ட்ரி டிஸ்கஸ் பண்ணும்போது ஃபுல்லாக பார்த்துக்கலாம். இப்போதைக்கு 3Dன்னு சொன்னால் போதும். அது 3D எக்ஸ் ஒய் ஆர் 3D ஒய்செட் ஆர் 3D ZX அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு இன்னொரு கொஞ்சம் மேத்ஸ் நமக்கு தேவைப்படுது. அது இங்கே டிஸ்கஸ் பண்ணுறத விட நம்ம குவாண்டம் கெமிஸ்ட்ரியில் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஆர் ஆஃப் ஆர் ரேடியல் வேவ் ஃபங்க்ஷன் மட்டும் கொடுத்துருக்கு. நமக்கு தெரியும் டோட்டல் வேவ் ஃபங்க்ஷன் ஆஃப் எலக்ட்ரானில் ஆங்குலர் பார்ட் இருக்கும், ரேடியல் பார்ட் இருக்கும். இதில் இந்த ரேடியல் வேவ் ஃபங்க்ஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் சி இன்ட்டு ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஆல்ஃபா 1 மைனஸ் ஆர் இன்ட்டு ஆல்ஃபா 2 மைனஸ் ஆர். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது என்ன, இந்த ஆர் பவர் எல். ஆர் பவர் எல்லுக்கு நேரம் என்ன இருக்குது, ஆர் ஸ்கொயர். அப்போ என்ன அர்த்தம், எல் வந்து 2. எல் வந்து 2னா அது எதை குறிக்குது, டி சப்செல். அடுத்தது எஃப் ஆஃப் ஆர், ஆரில் வரக்கூடிய ஒரு எக்ஸ்பிரஷன். ஸோ இந்த டேம் தான் எஃப் ஆஃப் ஆர். இதுலேயும் ஆர் வருது, இதுலேயும் ஆர் வருது. அது என்ன, ஆல்ஃபா 1 மைனஸ் ஆர் இன்ட்டு ஆல்ஃபா 2 மைனஸ் ஆர். இந்த ஆல்ஃபா பீட்டாங்கிறதெல்லாம் கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டாங்க. இதில் ஆரோட மேக்ஸிமம் பவர் கண்டுபிடிக்கணும். இதில் ஆரோட மேக்ஸிமம் பவர் எல்லாம் பாருங்கள் 1, இது 1. ஸோ 2 ஆர் டைம் வந்தாலும் இது 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆரோட மேக்ஸிமம் பவர் என்ன வரும்னா 2. ஏன்னா ஆர் இன்ட்டு ஆர், ஆர் ஸ்கொயர். ஸோ இங்கேயும் ஆர் பவர் 1, இங்கேயும் ஆர் பவர் 1, 1 + 1 2. அப்போ மேக்ஸிமம் பவர் 2ங்கிறதுனால நம்ம எதுக்கு ஈக்குவேட் பண்ணலாம், n மைனஸ் எல் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு மேக்ஸிமம் பவர் 2. எல் எவ்வளோன்னு ஏற்கனவே முன்னாடி கண்டுபிடிச்சிட்டோம் 2. ஸோ n மைனஸ் 2 மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 2, n மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 2. அப்போ என்னன்னு வரும்னு பாருங்கள், 2 + 3 இஸ் ஈக்குவல் டு 5. அப்போ இது இந்த வேவ் ஃபங்க்ஷன், ரேடியல் வேவ் ஃபங்க்ஷன் எந்த ஆர்பிட்டாலை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்குன்னா 5D ஆர்பிட்டால். சரி, இதை பார்த்த உடனே இதில் எவ்வளோ நோட்ஸ் இருக்குது, ரேடியல் நோட்ஸ்ன்னு கேட்டால் எப்படி சொல்லலாம், இந்த எஃப் ஆஃப் ஆருக்கு பதிலாக என்ன டேம் இருக்கோ அதில் ஆரோட மேக்ஸிமம் பவர் தான் என்ன, நம்பர் ஆஃப் ரேடியல் நோட்ஸ். ஸோ இங்கே ஆர் பவர் 1, இங்கேயும் 1. ஸோ ஆர் பவர் 1ஐயும் ஆர் பவர் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆர் ஸ்கொயர் வரும். அப்போ அதுதான் எதுக்கு ஈக்குவல், நம்பர் ஆஃப் ரேடியல் நோட்ஸ். ஸோ ஆர் பவர் 1 இன்ட்டு ஆர் பவர் 1, ஆர் பவர் 2, ஆருக்கு பவர் 2 வரனால நம்பர் ஆஃப் ரேடியல் நோட்ஸ் வந்து 2. இப்போ ஒரு ரேடியல் வேவ் ஃபங்க்ஷன் இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாங்க. ஆர் ஆஃப் ஆர் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் பி இன்ட்டு சிக்மா கியூப் 5 minus 2 sigma minus 4 sigma square e power exp na e power varada exponential e power minus k sigma. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஆர் வர இடத்துல சிக்மாவும் வரலாம் அல்லது ரோவும் வரலாம். இதுதான் ரேடியல் பார்ட் ஆஃப் வேவ் ஃபங்க்ஷன் வச்சுங்க, அல்லது ரேடியல் வேவ் ஃபங்க்ஷன். இதில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம், சரி ஆர் இல்லை சிக்மா. சிக்மா பவர் எல் அப்படின்னா இந்த எல்லுக்கு நேரம் என்ன இருக்குன்னு பாருங்கள் 3. அப்போ எல் இஸ் ஈக்குவல் டு 3. எல் 3னா அது என்ன, எஃப் சப்செல். அடுத்தது எஃப் ஆஃப் சிக்மா. எஃப் ஆஃப் சிக்மாங்கிற இடத்துல இதாக இருக்குது என்ன, 5 minus 2 sigma minus 4 sigma ஸ்கொயர். இங்கே டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணியே கொடுத்துருக்காங்க. இதில் இதோட மேக்ஸிமம் பவர் என்னன்னு பார்க்குறீங்க, அதை எதுக்கு ஈக்குவேட் பண்ணுறீங்க, n மைனஸ் எல் மைனஸ் 1 2. எல் எவ்வளோன்னு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டிங்க 3. ஸோ n minus 3 minus 1 is equal to 2.
n minus 4 is equal to 2, n is equal to 2 plus 4 6. அப்போ இது எதை மீன் பண்ணுது? 6f ஆர்பிட்டால். இதில் எவ்வளோ நோட்ஸ் வரும்? 2. அது பார்த்த உடனே சொல்லிடலாம். இந்த எஃப் ஆஃப் சிக்மா அதோட மேக்ஸிமம் பவர் என்னவோ அதுதான் நோட்ஸ். ஸோ இப்போ நோட்ஸை வந்து வேவ் ஃபங்க்ஷன் கொடுத்தா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்துட்டோம். அடுத்தது கிராஃப் கொடுத்தா அதுலேருந்து எப்படி வேவ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறது, அல்லது ஆர்பிட்டால் கொடுத்தா அதுக்கு எப்படி கிராஃப் போடுறது வேவ் ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா ரேடியல் பிளாட்ஸ் ஃபார் ஆர்பிட்டால்ஸ். இதுக்கு என்ன பண்ணணும்னா நமக்கு ஒரு ஆர்பிட்டால் கொடுத்தா அதுக்கு எவ்வளோ ரேடியல் நோட்ஸ்னு சொல்ல தெரியும். இப்போ 1sன்னு வைங்க, n மைனஸ் எல் மைனஸ் 1, n வந்து 1, s l வந்து 0, மைனஸ் 1 0. அது நமக்கு பார்த்த உடனே தெரியும் 1sல தான் ஆரம்பிக்குது. அப்போ இன்னொரு எஸ்ஸே வராதனால நம்பர் ஆஃப் நோட்ஸ் 0. இப்போ இதுக்கு ரேடியல் வேவ் ஃபங்க்ஷன் எப்படி பிளாட் பண்ணலான்னா r of r radial wave function radius. இந்த பிளாட் எப்படி நம்ம போடலான்னு பாருங்க. இப்போ இது எவ்வளவு நோட்ஸ் வருதோ அவ்வளோ டைம் இந்த எக்ஸ் ஆக்சிஸை கிராஸ் பண்ணணும். ஸோ ரேடியல் வேவ் ஃபங்க்ஷன் பிளாட் பண்ணணும்னா எவ்வளவு நோட்ஸ்னு தெரியணும், ரேடியல் நோட்ஸ் அவ்வளோ டைம் இந்த எக்ஸ் ஆக்சிஸை கிராஸ் பண்ணணும். எக்ஸ் ஆக்சிஸில் ஆர்னு எடுத்திருக்கோம், ரேடியஸ்னு சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி நியூக்ளியஸ், அந்த எலக்ட்ரான் நியூக்ளியஸ்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படிங்கிறத குறிக்கு இன் ஆங்ஸ்ட்ராம். ஸோ அதை வந்து ஆங்ஸ்ட்ராமில் மெஷர் பண்ணுறோம். ஆங்ஸ்ட்ராம்னா 10⁻⁻10 மீட்டர். சென்டிமீட்டரில் சொன்னீங்கன்னா 10⁻⁸ சென்டிமீட்டர். ஸோ இப்போ 1sக்கு பார்த்தீங்கன்னா ரேடியல் நோட்ஸ் 0. அப்போ இது எக்ஸ் ஆக்சிஸை கிராஸ் பண்ணவே கூடாது. அப்போ எப்படி வருதுன்னா வேவ் ஃபங்க்ஷன் இப்படி தான் இருக்கும். இது வந்து 1s. ஸோ 1sோட வேவ் ஃபங்க்ஷன். இது ஏன் எக்ஸ் ஆக்சிஸை கிராஸ் பண்ணலன்னா இதுக்கு நோட்ஸ் ரேடியல் நோட்ஸ் 0. அடுத்து 2s பார்ப்போம். So r of r 2s. So n minus l minus 1 is equal to என்ன போடுவீங்க, n2, l வந்து 0. ஸோ அதை இப்படி ஃபார்முலா போட்டு சொல்ல, அல்லது எஸ் எங்கே ஆரம்பிக்கணும், 1ல் ஆரம்பிக்கும், 1s 2s. ஸோ ரெண்டு கடையில் ஒரு கேப் தான் வருது. அப்போ ஒரே ஒரு ரேடியல் நோட் தான், அப்படி சொல்லிக்கிட்டாலும் சரி. அப்போ ஒரே ஒரு டைம் இது இந்த எக்ஸ் ஆக்சிஸை கிராஸ் பண்ணணும். ஸோ ஒரு டைம் கிராஸ் பண்ணிருச்சு. அடுத்தது இப்படியே வந்து எக்ஸ் ஆக்சிஸை தொடர மாதிரி தான் முடியணும், தொடக்கூடாது. ஸோ இதுதான் 2sோட ரேடியல் வேவ் ஃபங்க்ஷன். ஒரே ஒரு டைம் எக்ஸ் ஆக்சிஸை கிராஸ் பண்ணிவிட்டு எக்ஸ் ஆக்சிஸை தொடர மாதிரி முடியுது. ஸோ ரேடியல் வேவ் ஃபங்க்ஷனை 2sக்கு பிளாட் பண்ணால் இப்படி தான் இருக்கும். சரி, 3sக்கு எப்படி வரும்? த்ரீஎஸ்க்கு ரேடியல் நோட்ஸ் எத்தனை? 1sக்கு 2sக்கு இடையில 1, 2sக்கு 3sக்கு இடையில 1. அப்போ எவ்வளோ நோட்ஸ் வருது? 2. அப்போ இது 2 டைம்ஸ் இந்த எக்ஸ் ஆக்சிஸை கிராஸ் பண்ணணும். ஒரு டைம் கிராஸ் பண்ணிருச்சு. அடுத்தது 2 டைம். முடியும் போது எப்படி முடியணும்னு சொன்னேன், அப்படியே டச் பண்ணுற மாதிரி முடியணும் எக்ஸ் ஆக்சிஸை. ஸோ 1 2 2 நோட்ஸ் பாருங்கள், 2 டைம் எக்ஸ் ஆக்சிஸை கிராஸ் பண்ணிருச்சு. ஸோ இதுதான் 3s ஆர்பிட்டாலுக்கான ரேடியல் வேவ் ஃபங்க்ஷன். சரி, நமக்கு தெரியும் எக்ஸ் ஆக்சிஸில் வரும்போது இந்த ஒய் ஆக்சிஸோட வேல்யூ 0. ஒய் ஆக்சிஸில் நாம் என்ன எடுத்துருக்கோம், ரேடியல் வேவ் ஃபங்க்ஷன். இந்த 2 பாயிண்ட்லேயும் ரேடியல் வேவ் ஃபங்க்ஷன் என்ன ஆகுது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இங்கே ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறீங்க, எக்ஸ் ஆக்சிஸ்
இது 1ன்னு வைங்க. இது எப்படி எழுதுவீங்க? 1,0. இந்த இடத்துல ஏன் 0ன்னு போடுறோம்? ஆர்ஜின் இது. எக்ஸ் ஆக்சிஸில் எந்த ஒரு பாயிண்ட் எடுத்துட்டாலும் அதுக்கு எக்ஸுக்கு தான் வேல்யூ இருக்கும், ஒய்க்கு வேல்யூ 0. ஸோ அது மாதிரி தான் இங்கே எக்ஸ் ஆக்சிஸில் ஒய் ஆக்சிஸில் என்ன எடுத்திருக்கோம்? ஆர் ரேடியல் வேவ் ஃபங்க்ஷன். இப்போ இந்த ரேடியல் வேவ் ஃபங்க்ஷனோட வேல்யூ எக்ஸ் ஆக்சிஸில் 2 இடத்துல என்ன வருது? 0. ஸோ இப்போ இந்த 2 பாயிண்ட்லேயும் ரேடியல் வேவ் ஃபங்க்ஷன் 0. எந்த 2 பாயிண்டில்? இது ஏன்னு வச்சுக்கலாம், பின்னு வச்சுக்கலாம். ஏன்னா இந்த 2 பாயிண்ட்டு எக்ஸ் ஆக்சிஸ் மேலே வருது. இந்த 2 பாயிண்டில் ரேடியல் வேவ் ஃபங்க்ஷன் 0 ஆகுதுன்னா அந்த பாயிண்ட் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? நோடு. அப்போ நோடு வர இடத்துல ரேடியல் வேவ் ஃபங்க்ஷனோட வேல்யூ 0 அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த இடத்துல ரேடியல் வேவ் ஃபங்க்ஷனே இல்லைன்னு அர்த்தம். ரேடியல் வேவ் ஃபங்க்ஷன் ஏன் இல்லை? அங்கே எலக்ட்ரானே இல்லை. அப்போ எலக்ட்ரான் இல்லாத இடத்துல ரேடியல் வேவ் ஃபங்க்ஷன் 0. முன்னாடியே சொல்லியிருக்கோம், வேவ் ஃபங்க்ஷன் என்ன? எலக்ட்ரான் எந்த பாத்தில் நகருதோ அதை கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஷேப் கிடைக்கும். அந்த ஷேப்புக்கு மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் தான் வேவ் ஃபங்க்ஷன். இப்போ எலக்ட்ரானே இல்லாத இடத்துல அந்த வேவ் ஃபங்க்ஷன் என்னென்னா 0 தான். ஏன்னா அந்த இடத்துல எலக்ட்ரானே இல்லைன்னா அங்கே நம்ம ட்ரா பண்ணியிருக்கவே முடியாது. ஸோ 0ன்னு சொல்லிடுறோம் ரேடியல் வேவ் ஃபங்க்ஷன். ஸோ அடுத்தது ரேடியல் வேவ் ஃபங்க்ஷன்ஸை பி சப்செல்ஸுக்கு பிளாட் பண்ணால் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம 2p எடுத்துக்கலாம். 2p ஆரம்பிக்கிறதே செகண்ட் செல்லில் தான். அப்போ இதுக்கு ரேடியல் நோட்ஸ் என்னன்னு சொல்லுவீங்க? 0 அல்லது n-l-1 ஃபார்முலா கூட போட்டு பாருங்கள். n வந்து 2, p சப்செல்லுங்கிறனால l வந்து என்ன? 1. ஸோ 2 - 1 - 1 = 0. அப்போ இதுக்கு ரேடியல் நோட்ஸ் 0ங்கிறனால இது என்ன பண்ணக்கூடாது? இந்த எக்ஸ் ஆக்சிஸை கிராஸ் பண்ணவே கூடாது. இந்த நார்மலாக எக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே கொண்டு வருவோம். பட் இது இப்படி தான் போகும், கீழேருந்து மேலே போய் எக்ஸ் ஆக்சிஸை டச் பண்ணுற மாதிரி முடியும். இதுதான் வந்து 2p ஆர்பிட்டாலுக்கான ரேடியல் வேவ் ஃபங்க்ஷன். சரி, 3pக்கு பாருங்கள், 2p 3p ரெண்டுக்கு இடையில ஒரு கேப் வரும். அப்போ இதுக்கு எத்தனை ரேடியல் நோட்ஸ்? 1. அப்போ இது ஒரு டைம் என்ன பண்ணணும்? எக்ஸ் ஆக்சிஸை கிராஸ் பண்ணணும். அப்போ இதுக்கு எப்படி கிராஃப் வரும்? 3pக்கு ரேடியல் வேவ் ஃபங்க்ஷன் எப்படி வரும்? r. ஸோ ஃபஸ்ட்டு இது மேலே போய் அப்புறம் தான் கீழே இறங்கு. ஒரு டைம் கிராஸ் பண்ணிருச்சு, அப்புறம் இப்படி எக்ஸ் ஆக்சிஸை டச் பண்ணுற மாதிரி முடியும். எப்போ எந்த ஆர்பிட்டாலுக்கு நீங்கள் ரேடியல் வேவ் ஃபங்க்ஷன் போட்டாலும் எக்ஸ் ஆக்சிஸை டச் பண்ணுற மாதிரி தான் முடிக்கணும். ஸோ அப்போ இது வந்து எதோட ரேடியல் வேவ் ஃபங்க்ஷன்? 3p. இதே 3sனா நம்ம ஃபஸ்ட்டு மேலே இருந்து கீழே கொண்டு வருவோம். இது மேலே போய் அப்புறம் தான் கீழே இறங்கும். நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. pக்கு pd எல்லாம் இப்படி தான் போடணும். ஸோ இதில் ஒரு இடத்துல மட்டும் எக்ஸ் ஆக்சிஸை கிராஸ் பண்ணுது. அப்போ இதுக்கு நோட்ஸ் வந்து எத்தனை? 1 தான். சரி, இன்னொன்று pக்கு பார்க்கலாம். 5pக்கான ரேடியல் நோட். ஸோ 5pக்கு எத்தனை நோட்ஸ் வரும்? 2p 3p 4p 5p 1 2 3 கேப்ஸ். அல்லது ஃபார்முலா படி போட்டிங்கன்னா n-l-1 5 - 1 - 1 3. ஸோ அப்போ 3 டைம் எதை கிராஸ் பண்ணும்? எக்ஸ் ஆக்சிஸை கிராஸ் பண்ணும். r. ஸோ p வந்து கீழேருந்து மேலே போயிட்டு அப்புறம் தான் வரணும். 1 டைம் கிராஸ் பண்ணிருச்சு, 2 டைம்ஸ் கிராஸ் பண்ணிருச்சு, 3rd டைம் கிராஸ் பண்ணுது, அப்புறம் எக்ஸ் ஆக்சிஸை தொடர மாதிரி முடிக்கிறீங்க. ஸோ 1 2 3 நோட்ஸ் வந்துருச்சு. அப்போ இது எதை குறிக்குது? 5p. 5d. ஸோ இதுக்கு எவ்வளோ ரேடியல் நோட்ஸ் வரும்? d எங்கே ஆரம்பிக்குது? 3rd செல்லில். 3d 4d 5d. ஸோ 1 2 2 நோடு தான். ஸோ அப்போ எப்படி ரேடியல் வேவ் ஃபங்க்ஷனுக்கு பிளாட் போடலாம்?
ஆர் ஆஃப் ஆர் ஆர் ஸோ 1 2 2 நோடு தான், அல்லது ஃபார்முலா படி போட்டு பார்த்தீங்கனாலும் 2 நோட்ஸ் வரும். n மைனஸ் எல் மைனஸ் 1, 5 மைனஸ் எல் வந்து 2, ஸோ 5 மைனஸ் 3. ஸோ இதுவும் எப்படி தான் மேலே போய் வரணும், 1 2. ஸோ எதுன்னு பாருங்கள், இதுதான் வந்து என்ன 5Dக்கான ரேடியல் பிளாட். If you like this video, press like button and share with your friends. To watch other videos for IIT JEE and NEET, subscribe our channel. If you want to provide any useful suggestion, you can reach us through the mail ID sciencepointacademy@gmail.com or the WhatsApp number 94863 77825. Thank you.